நம் இதய நிறைவு பயிற்சிக்கான 3வது மற்றும் இறுதி நாள் மாஸ்டர் வகுப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்பொழுது திரு கமலேஷ் பட்டேல் அவர்கள் மீண்டும் உங்களை வழிநடத்துவார். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்று மாஸ்டர் வகுப்பு வரிசையில் 3வது மற்றும் இறுதி நாளாகும். கடந்த 2 நாட்களில் நாம் ஓய்வு நிலை பற்றி மற்றும் பிராணாகுதியுடன் கூடிய தினசரி தியானம் ஆகியவற்றை பயின்றோம். இது நம் இதயத்துடன் நம்மை இணைத்துக் கொள்வதே ஆகும். இதயத்துடனான நம் இணைப்பை தடுக்கும் பதிவுகளை நீக்க முயற்சி செய்யும் சுத்திகரிப்பு முறையையும் பயின்றோம். இன்று இதயத்துடன் நம் உள்முக இணைப்பை வளர்க்க உதவும் நிலைகளை நாம் எவ்வாறு உருவாக்கிக் கொள்வது என்பதை விவரமாக விளக்க விரும்புகிறேன். இந்த நிலையை மற்றும் இணைப்பை உருவாக்குவது மிகவும் எளிது. அதேபோல் இந்த இணைப்பை தொடர்ந்து வளர்த்து வலிமையுடையதாக ஆக்குவதும் எளிமையானதும் சுலபமானதும் ஆகும். இது மிகவும் எளிமையான முறையாகும். என்ன நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். பொதுவாக தியானத்திற்கு பின் சமாதி என்று பண்டைய நூல்களில் கூறப்படும் தியான உணர்வின் ஆழ்ந்த நிலையானது சில நொடிகளுக்கோ அல்லது சில நிமிடங்களுக்கோ நிலைத்திருக்கும். இந்த மிக உயர்ந்த தியான உணர்வு நிலையை ஒரு நாளில் முடிந்த அளவிற்கு நீண்ட நேரம் நம்முடன் தக்க வைத்துக் கொள்வதை எவ்வாறு சாத்தியமாக்குவது? அதை நான் விவரித்த பின் நாம் ஒன்றாக தியானம் செய்வோம். நம் தியான பயிற்சியானது முடிவில் தியான நிலையை அளிக்க வேண்டும். நாம் தியானம் செய்யாமல் இருக்கும் போதும், அதாவது நாம் நம் தினசரி செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும் போதும், மேலும் முக்கியமாக நாம் தூங்கும் போதும் இந்த தியான நிலையானது இரவிலும் பகலிலும் மேலும் மேலும் நீண்ட நேரம் நம்முடன் இணைந்திருக்க வேண்டும். இதை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது? இதயத்துடனான நிரந்தர இணைப்பின் ஒரு சுழற்சியை உருவாக்கிக் கொள்வதே இதற்கான முக்கிய தேவை ஆகும். நிரந்தர இணைப்பின் சுழற்சியை எவ்வாறு உருவாக்குவது? முதலாவதாக நாம் நம் நாட்களை காலை தியானத்துடன் தொடங்குகிறோம். காலையில் எழுந்தவுடன் நான் இப்போது தியானம் செய்யப் போகிறேன், என் உள் சுயத்துடன் இணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்று நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ள முற்படுகிறோம். இது தனக்கு தானே பரிந்துரைத்துக் கொள்வது போல் ஆகும். இதயத்துடன் ஒன்றிணைய நினைவூட்டிக் கொள்ளும்போது நாம் நமது நாளின் நடவடிக்கைகளையும் செய்யும் விதத்தையும் நிச்சயப்படுத்துகிறோம். அடுத்ததாக சுத்திகரிப்பு முறை. நாளின் பணிகளின் முடிவில் நமது சுத்திகரிப்பை செய்வது உத்தமம். ஏனென்றால் நாள் முழுவதும் மீண்டும் மீண்டும் ஏற்படும் எண்ணங்கள், உணர்ச்சிகள், உள்முகமான பிரச்சனைகள் ஆகியவற்றின் மூலமாக நாம் பல பதிவுகளை பெறுகிறோம். எனவே அவ்வனைத்தையும் விலக்கி நம் உள்ளே நம் இதய மண்டலத்தை தூய்மைப்படுத்த விரும்புகிறோம். இறுதியாக இரவில் உறங்கச் செல்லும் முன் நாம் பிரார்த்தனையுடன் கூடிய சிறிய தியானம் செய்கிறோம். காலையில் தியானம் செய்வதைப் போலவே இதயத்தில் உள்ள தெய்வீக ஒளியின் மீது நம் கவனத்தை நிறுத்தி சில நிமிடங்கள் தியானம் செய்கிறோம். மேலும் எந்நேரமும் நம் இதயத்துடன் ஒத்திசைந்திருப்பதற்கான மற்றும் நம்முள் இருக்கும் மிக உயர்ந்த சக்தியுடன் ஒன்றிணைந்திருக்க வேண்டியதான நோக்கத்தையும் அமைத்துக் கொள்கிறோம். முடிந்தால் நமது நாள் முழுவதிலுமான செயல்பாடுகளை ஆராய்ந்து எங்கு தவறு செய்திருக்கிறோம், எங்கு நாம் முன்னேற வேண்டும் என்பதை பாருங்கள். இந்த தியானத்தின் போது மிக சூட்சுமமான மென்மையான முறையில் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த தீர்மானம்தான் முன்னேற்றமாகும். அந்த தவறுகளை எவ்வாறு மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருப்பது என்று. நம்முள் ஏற்படும் இத்தகைய நிரந்தர முன்னேற்றங்கள் நம்மை எந்நேரமும் மென்மேலும் உயர்வுறச் செய்கின்றன. இதைத்தான் நான் தொடர்ச்சியான முன்னேற்றம் என்று அழைக்க விரும்புகிறேன். எனவே இரவில் தூங்கும் நேரத்தில் நமக்கு தேவையான வழிகாட்டலும் நம் இதயத்திலேயே இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இந்த உள்முக இணைப்பை ஆழப்படுத்துவதற்கான நம் ஏக்கத்தை நாம் தூண்டிவிடுகிறோம். இப்போது நம் இதயமே நமக்கு வழிகாட்டி ஆகும். நாம் உறங்கும்போது நம் ஆழ்மனதில் இந்த இணைப்பு தொடர்ந்து செயல்பட்டு அடுத்த நாள் காலை தியானம் செய்வதை எளிதாக்குகிறது.
இவ்வாறாக வீணாக ஆக்கப்பூர்வமற்றதாக உள்ள தூங்கும் நேரத்தையும் நாம் பயனுள்ளதாக செய்ய முடிகிறது. தூக்கம் பௌதீக உடல் அளவில் நமக்கு ஓய்வை அளித்து நம் உடலை மீண்டும் புத்துணர்வு பெறச் செய்கிறது. ஆனால் இப்போது நாம் இந்த உறங்கும் நேரத்தை நம் உணர்வு நிலையின் முன்னேற்றத்திற்கு சாதகமாக பயன்படுத்த முயற்சி செய்கிறோம். யோக சாஸ்திரங்களில் ஆழ்ந்த உறக்கம் அல்லது சுஷுப்தி நிலையிலிருந்து 4வது நிலையான தூரியா நிலைக்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். இது மிக உயர்வாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஒருவேளை வருங்காலத்தில் 4வது மற்றும் அதற்கு அப்பாற்பட்ட நிலைகளாகிய தூரியா மற்றும் தூரியாதீத் நிலைகளை பற்றி நாம் மேலும் விவாதிக்கக்கூடும். எப்படியும் காலையில் நாம் உணர்வுடன் செய்யும் முதல் விஷயம் இதயத்துடன் இணைவதே ஆகும். தூங்குவதற்கு முன்பாக நாம் செய்யும் கடைசி செயல் நம்முடன் உள்ள இந்த உணர்வுபூர்வமான இணைப்பை இரவில் தூங்கும்போது ஆழ்நிலைக்கு இட்டுச் செல்வதே. காலப்போக்கில் ஒரு வழக்கமான பாணியில் மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் இந்த இணைப்பு சுழற்சியின் மூலம் நாம் நமது இதயத்துடன் மற்றும் நம்முள் இருக்கும் மிக உயர்ந்த சக்தியுடனும் எந்நேரமும் ஒத்திசைந்த நிலையில் இருக்கும் வண்ணம் நமது திறனை விரிவாக்கிக் கொள்கிறோம். அதற்காகவும் தான் தியானத்திற்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என நான் பரிந்துரைக்கிறேன். தினசரி தியானம் அல்லது பயிற்சிக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் நாம் ஒதுக்க வேண்டும். இதை வழக்கமாக்கிக் கொண்டால் வியக்கத்தக்க வகையில் இது உதவுகிறது. அது நம் உடல் அமைப்பில் ஒரு இயற்கை கடிகாரத்தை நிலைநிறுத்துவதை போன்றது. எனது அருமை நண்பர்களே, இப்போது இதுவரை இல்லாத வகையில் நாம் ஒன்று கூடி தியானம் செய்வோம். உங்கள் கண்களை மெதுவாக மூடுங்கள். நாம் இப்போது தியானம் செய்ய போகிறோம். தயவுசெய்து நீங்கள் இப்போது இருக்கும் அதே வசதியான நிலையில் அமருங்கள். உங்களது கவனம் மிகவும் மென்மையாக இதயத்தை நோக்கிச் செல்லட்டும். என் இதயத்துள் ஏற்கனவே வீற்றிருக்கும் ஆதிமூல தெய்வீக ஒளி என் கவனத்தை உள்முகமாக திருப்பி ஈர்க்கிறது என்று எண்ணுங்கள். எண்ணங்கள் எழுந்தால் நாம் தியானத்தில் இருப்பதை ஆதிமூல தெய்வீக ஒளியின் மீது தியானம் செய்வதை மென்மையாக நினைவுறுத்திக் கொள்ளுங்கள். நம் கவனத்தை இதயத்தில் நிலைநிறுத்துவோம். உயர் சுயத்துடன் ஒன்றாக வேண்டும் என்ற இதயத்தின் இயக்கத்தை மிக உயரியதாக இருக்கக்கூடியதை உணர்வோம். இந்த ஆழ்ந்த உயர் சுயத்தை வழிகாட்டுதலுக்கு அழைப்போம். உள்முகமாக ஆழ்ந்து செல்ல முயற்சி செய்யுங்கள். தியானம் முடிந்தவுடன் நான் "தட்ஸ் ஆல்" என்று கூறுவேன். அப்போது உங்கள் கண்களை திறங்கள். இப்போது தியானத்தை தொடங்கலாம்.
That's all. That's all. என் அன்பு நண்பர்களே, இந்த தியானத்திற்கு பிறகு நீங்கள் எவ்வாறு உணர்ந்தீர்கள் என்று சிறு குறிப்பு ஒன்றை எழுதி கொள்ளுங்கள். உங்கள் உள் அமைப்பு, உங்கள் உடல், உங்கள் மனம் மற்றும் இதயம் ஆகியவற்றை மிக மென்மையாக ஆராய சில நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளவும். அதே உள்நிலையில் இருந்து கொண்டு அந்நிலை உங்களுள் படிய அனுமதியுங்கள். தியானத்தின் போது உங்கள் கவனம் எங்கு இருந்தது? இப்போது எவ்வாறு உணர்கிறீர்கள்? தியானத்தின் போது ஏதாவது அகத்தூண்டுதல்கள் அல்லது யோசனைகள் ஏற்பட்டதா என்பதை உங்கள் கையேட்டில் குறித்து கொள்ளுங்கள். முன்னேற்றத்தை உணர நிச்சயமாக ஒன்றுக்கு மேற்பட்ட தியான அமர்வுகள் தேவை. ஆனால் உங்கள் உள்நிலை மற்றும் தியான நுட்பங்களின் தேர்ச்சி பெறுதல், வழிமுறைகளை கண்காணித்து முடிவுகளை நீங்களே மதிப்பிடுவதில் உங்களுக்குள்ள நம்பிக்கை ஆகியவற்றைத்தான் இதய நிறைவு தியானம் வலுவாக பரிந்துரைக்கிறது என்பதை நான் வலியுறுத்துகிறேன். இரவு தூங்குவதற்கு முன்பாக இந்த தியானத்தை நான் செய்யும்போது என்னை ஒரு உயர்ந்த மனிதனாக மாற்றுவதற்கு எது உதவுகிறது என்பதை எனக்கு நானே அடிக்கடி நினைவூட்டிக் கொள்கிறேன். என் முன்னோக்கிய பயணத்திலிருந்து உண்மையிலேயே என்னை பின்னுக்கு இழுத்தது எது? உணர்வுறு நிலை அளவில் என் பரிணாம வளர்ச்சியை தடுத்தது எது? தேவையற்ற செயல்களை செய்வது நம்மை கீழே கொண்டு செல்கிறது. கருணை, இரக்கம், அனுதாபம் இவை போன்ற பெருந்தன்மையான விஷயங்கள் நம் ஆன்மாவை உயர்நிலைக்கு இட்டுச் செல்கின்றன. சரி, எப்படியும் அது நாம் ஒவ்வொருவரும் தீர்மானித்து முடிவெடுக்க வேண்டிய ஒன்றாகும். நமது அன்றாட அலுவல்களின் முடிவில் உறங்கச் செல்லும் முன்பு எவற்றை செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் இப்போது இந்த அமர்வுகளின் முடிவுக்கு வந்துவிட்டோம். தினமும் உங்களுக்கு புதிதான ஆழ்ந்த மற்றும் நீண்ட அனுபவங்கள் கிடைக்கும் என நிச்சயமாக கூறுவேன். உங்களுக்கு அவை கிடைக்கும் என நான் உறுதியளிக்கிறேன். வேறு எந்த திறன் போலவும் தியானத்திற்கும் ஒரு ஒழுங்குமுறை தேவைப்படுகிறது. முறையாக பயிற்சி செய்து அதன் பலனை காணுங்கள். இறுதியாக ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்துகிறேன். நீங்கள் தியானம் செய்யும்போது ஒரு மகிழ்வான இதயத்துடனும் மகிழ்வான அணுகுமுறையுடனும் செய்யுங்கள். தியானம் ஒரு மகிழ்ச்சிகரமான பயிற்சியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அதில் தேர்ச்சி பெற முடியும். நமஸ்தே. எங்களுடன் நீங்கள் பயணித்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. இப்பயிற்சியை உங்கள் அன்றாட வாழ்வின் ஒரு அம்சமாக பின்பற்றி தியானத்தில் மேலும் ஆழ்ந்து செல்வீர்கள் என்று நம்புகிறோம். நன்றி.